மகளிர் தினத்தையொட்டி சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். கல்வி, பொருளாதாரம், அரசியல், சமூக நிலைகளில் முன்னேற்றங்கள் கண்டிட தேவையான பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். இதோ இன்று உலக மகளிர் தின விழாவில் சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்து இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். பிற ஆட்டோக்களுக்கும் இந்த பிங்க் ஆட்டோக்கும் என்ன வேறுபாடு? இதனால் மகளிருக்கு என்ன பயன்? விவரிங்க. வணக்கம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கம் எதிரே இருக்கக்கூடிய சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள். இதில் ஒட்டுமொத்தமாக பிங்க், மஞ்சள், ஊதா என 250 ஆட்டோக்களை தமிழக முதலமைச்சர் கொடி அசைத்து துவக்கி வைக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியை முன்னிட்டு சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக 250 பெண் ஓட்டுநர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பிங்க் ஆட்டோ சேவையை வழங்குகின்றனர். இவர்கள் ஆட்டோக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை தமிழக அரசு மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களுக்கு 2 மாதம் பயிற்சி வழங்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்டோவை பொறுத்தவரை GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இது மகளிர் காவல் நிலையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய பெண் பயணிகளுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது முழுக்க பெண்களை இயக்கக்கூடிய ஆட்டோவாகவே பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆட்டோக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியமாகவும் மீதி இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாயை அவர்கள் வங்கி கணக்கு வழியாக செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 100 பிங்க் ஆட்டோ சேவையை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் துவக்கி வைத்துள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.